ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 நடந்த எக்ஸாமுக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்றைக்கி யார் யாருக்கு முடிஞ்சிருக்குன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன். ஸோ இவங்களுக்கான குரூப் 4 செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி டேட்டு 26 மார்ச். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்பொழுது 26 அன்றைக்கி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. ஸோ அவங்க ஒரு சாம்பிள் லிஸ்ட் தாங்க இது. என்னென்ன ரெஜிஸ்டர் நம்பர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்து தான், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ காட்டுறேன். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் கடைசி நாள் இந்த 2018க்கான ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் கடைசி நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு சர்வேயர், விஏஓ, டிராஃப்ட்மேன் இவங்களுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 வேகன்சிஸ் வந்து ரிமைனிங் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்படியே சும்மா ரீகால் பண்ணி பாருங்கள். அதில் பிசிஎம் ஜென்ரலில் 8 வேகன்சிஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்டி ஜென்ரலில் 44 ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 183 ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்தது எல்லாருக்குமே. 183 ஏன் பிளாக் பண்ணியிருந்தாங்க, இப்போது கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த 183 வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் 18, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிளைண்டில் 3, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எம்யூஎல்டியிலேருந்து எஸ்சிஏ டிஸ்ட்ரிபியூட் வீடியோ பிஎஸ்டிஎம் வரைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக சேர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 315 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகாமல் கடைசி நாளில் அவங்க நமக்கு காட்டின வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண டேட்டு 14, கவுன்சிலிங் டேட்டு 26. இன்றைக்கி தான் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு லிஸ்ட்டு விட்டுருந்தாங்கல்ல, ஸோ அதில் ஓவராலாக எத்தனை ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தது அப்படின்னா 440 ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளேஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் முடிவில் 315 வேகன்சிஸ் இருந்தது. ஸோ இப்போ இந்த 440 விட 315 கம்மியாக தான் இருந்தது. ஸோ அந்த 315 எத்தனை பேருக்கு இன்றைக்கி கிடச்சிது? ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, டிராஃப்ட்மேன், ஃபீல்டு சர்வேயர். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும்தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இவங்க இன்றைக்கி கம்ப்ளீட்டான லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாங்க செகண்ட் ஃபேஸ். இது உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லிங்க்கை கிளிக் பண்ணி கூட பாருங்கள் என்னென்ன கேட்டகரியிலலாம் வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் தான் வந்து அந்த 183 வேகன்சிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 0. ஸோ நான் 0 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் 0, ஜென்ரல் டர்ன் உமன் 0, டிஸ்ட்ரிபியூட் வீடியோ 0. ஸோ எல்லாமே 0ங்க. பேலன்ஸாக இருக்கிற வேகன்சிஸ் எதில் இருக்குன்னா, ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் இருக்குது. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எம்யூஎல்டியில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் எம்யூஎல்டியில் 21 இருக்குது. அதுக்கப்புறம் பிசி உமன் எம்யூஎல்டியில் 7 இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி உமன் எம்யூஎல்டியில் 4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ என்னென்னா இந்த மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இதை தவிர்த்து ரிமைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஜூனியர் அசிஸ்டண்ட், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன், விஏஓ. ஸோ இந்த பதவிக்கான எல்லா வேகன்சிஸுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மல்டிபிள் டிசபிலிட்டிஸில் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. எத்தனைனா 34 பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விட்டிருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இவங்களாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440. அந்த 440ல் எவ்வளோ இன்றைக்கி ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 281. ஓகேங்களா? ஃபில் ஆகாமல் ரிமைனிங் இருக்கிறது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. ஸோ அந்த 281 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் அதுலேயே வந்து 183 இருந்தது. ஸோ அந்த 183 0 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரிமைனிங் அங்கங்கே சொச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அதை எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 281 வேகன்சிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. அன்ஃபில்டு ஃபில் ஆகாதது 34. அந்த ஃபில் ஆகாத 34 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்யூஎல்டிஏ அப்படின்றது மட்டும்தாங்க, மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். ஸோ அதுக்கு கேண்டிடேட்ஸ் யாரும் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால அது ஃபில் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பாருங்கள், அவங்க அந்த லிஸ்ட்டு விடும்பொழுது லிஸ்ட்டில் டோட்டலாக 440 ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தது. அந்த 440ல் இப்போ ஃபில் ஆகி இருக்கிறது எவ்வளோனா 281 தான் ஃபில் ஆகியிருக்கு. ஃபில் ஆகாமல் ரிமைனிங் இருக்கிறது எத்தனைனா 34. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து 27ஆம் தேதி
கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு 26 ஓகேங்களா. ஸோ நாளைக்கு தான் வந்து டைப்பிஸ்ட்டுக்கான அப்டேட்ஸ் சொல்ல முடியும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் அவங்க ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டு. அண்ட் 303 வேகன்சிஸ் வந்து ரிமைனிங் இருக்கிறதா வந்து கடைசியாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் டைப்பிஸ்ட் முடிகிற அந்த முடிவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் 14ஆம் தேதி விட்டது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட் 27 நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு டைப்பிஸ்ட் நடக்கும். டோட்டல் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 372 ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் டே டைப்பிஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருந்ததுன்னா 303 இருந்தது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளோ ஃபில் ஆகியிருக்கு, எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் தென் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 221. ஸோ இந்த டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் இன்றைக்கே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட் மேன், விஏஓ இந்த கம்பைன்டு ஒரு லிஸ்ட்டை விடும்பொழுதே பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் வந்து சேர்த்து ஒரேடியாக லிஸ்ட்டு மட்டும் போட்டுட்டாங்க. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு இத்தனை வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குது, ஸ்டெனோக்கு இத்தனை வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ நாம் இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நடந்ததில் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தாங்க முடிஞ்சிருக்கு. அந்த 1 என்னென்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட் மேன், விஏஓ ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி கவுன்சிலிங் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நடந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிவில் 281 பேருக்கு ஜாப் கிடச்சிருக்கு. ரிமைனிங் 34 பேருக்கு இல்லை. அந்த 34 பேர் யாருன்னா மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ். அந்த கேண்டிடேட்ஸ் இல்லாத காரணத்தினால அந்த 34 பேருக்கு இல்லை. அண்ட் 281 பேருக்கு இன்றைக்கி வேலை கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஃபேஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு சர்வேயர், விஏஓ, டிராஃப்ட்மேன் இந்த கேண்டிடேட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு டைப்பிஸ்ட் நடக்கும். அண்ட் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஃபர்தராக என்ன அவங்க டீட்டெயில் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.